சரசு நீ செஞ்ச கோழி குழம்பு தூளா இருக்குதுமா. நல்லா சாப்பிடுனே. என்ன எல்லாம் எனக்கு போடுற? மாப்பிள்ளை போடு. ஐயோ எனக்கு வேணாம்பா. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுல சாப்பிட்டனே அதுவே எனக்கு போதும். மருமகளே நல்லி இருந்தா ஓடுவான், ஜல்லி ஆக்கிடுறேன். போடுறேன் மாமா. பல்லே ஓடாலும் வரவில்ல, அதை சாப்பிட்டே தீரணும். நீங்களே எல்லாத்தையும் சாப்பிடாதீங்க, எனக்கு கொஞ்சம் வைங்க. நீங்க என்ன வேணா சொல்லுங்க. ஆனா இது என்னது? டான்சிங் டேபிள். ஐயோ அது டான்சிங் டேபிள்ல மச்சான், டைனிங் டேபிள். அத சொல்லி சும்மா மாப்பிள்ளை. இதுல உட்கார்ந்து சாப்பிட்டா திருப்தி இல்ல மாமா. அது பாய் மேல உட்கார்ந்து சாப்பிட்டா அந்த திருப்தியே வேற மாமா. அட மாப்பிள்ள, எனக்கு ஆசைத்தான். ஆனா கீழே உட்காந்தா எந்திரிக்க முடியலையே. அது இருக்கட்டும், ரொம்ப நேரமா எதையும் மறைக்கிற மாதிரி தோணுதே. ஒண்ணு இல்ல மாமா. கல்யாண விஷயம் தானே. அது எப்படி மாமா கண்டுபிடிச்சீங்க? மாப்பிள்ள மூக்குச்ச வந்தா ஒரு நாளே கல்யாணம் தான். சும்மா இரு மாமா. மாமா என்ன சொன்னீங்க? எங்க அண்ணன் இப்படி வைக்கப்படுது? ஒண்ணு இல்லம்மா, உங்க அண்ணனுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு. அப்படியா? அண்ணே அண்ணே மாமா, அப்போ டும் டும் கெட்டு வேணும். கொட்டிடுவோம். அப்புறம் யார் வந்தாங்க? நான் உன்னை விட்டு போக மாட்டேன். என்னங்க நீங்க? நீ என் கூட வாதம் பண்ண சிவையே வரலையா? சொல்லு. அண்ணே என்னம்மா? நாங்க கிளம்புறோம். என்ன? அவருக்கு லீவ் முடிஞ்சு போச்சோம். ஐயா பெரிய வேலையில இருக்காரு, அவர் போட்டுமே. நான் வேணா சொல்லி. ஆனா என் தங்கச்சிய நான் கழிச்சு அனுப்புறேன். ஆமாங்க. மச்சானுக்கு இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு, அதான் இப்படி பேசுறீங்க. உங்க பொண்டாட்டிய பிறந்த வீட்டுக்கு அனுப்பிட்டு நைட்டு தனியா படுத்து பாருங்க, அப்ப தெரியும். என்ன அவன் தனியா படுத்தான்? மாப்பிள்ள, ஒரு பாக்கெட் திருநெல்வேலி அல்வா வேஸ்ட் ஆகும். மாமாவுக்கு எப்ப பார்த்தாலும் அல்வாதான். நாங்க போயிட்டு வரோண்ணே. சரிம்மா. சரசு, நீயும் போறேன்னு கிளம்பிட்ட. உங்க அண்ணனும் பொசுக்குன்னு சரின்னு சொல்லிட்டாரு. இதுவே உங்க அம்மா இருந்திருந்தாங்கன்னா வீட்டுக்கு வந்த பொண்ணு வெறும் கையோட அனுப்பியிருப்பாங்களா? அதுக்குத்தான் அம்மான்னு ஒருத்தர் இருக்கணும்ன்றது. இருமா சரசு. அண்ணே காசு எவ்வளவு இருக்கு? காசு எங்க பாருக்குது? கடமை எத்தனை கல்யாணத்தையே பண்ணிருக்கோம். வண்டி காசு வண்டியில ஏற்கனவே அதிக பத்து வாங்கி இருக்கிறோம். ஒரு 10 பைசா கேட்டா கூட தரமாட்டான். சின்னதாசன் தங்கச்சி இது போடும்போது என்ன சொல்லுச்சு? மறந்துட்டியா? அண்ணே, என் உயிர் இருக்கிற வரைக்கும் இதை நீ கழட்டவே கூடாது. அண்ணே இந்த காசு எவ்வளவு இருக்கு? தம்பி சும்மா இருங்கண்ணே. அண்ணே எனக்கு ஒரு சீர வருஷ பாத்திர பண்ண எல்லாம் தங்கச்சி வண்டியில ஏத்துங்க. தம்பி நான் சொல்லு கேளுங்கண்ணே. ஒருத்தர் சும்மா இல்லாம நெஞ்சில இருக்கிற மஞ்சா சொத்தை எடுத்துருவேன். அது எப்படி நான் எலுமிச்சம் பழம் சாப்பிட்டது உனக்கு தெரியும். நீ கொஞ்சம் வாமா. இது வச்சுக்கோமா, இன்னும் தேவைப்பட அனுப்பு. நான் அனுப்புறேன். எதுக்குண்ணே இதெல்லாம்? வச்சுக்கோமா. நீ வாமா வா. ஒரு வாரத்துக்கு கவலை இல்லை. என்னப்பா சொல்றீங்க? அது ஒண்ணு இல்ல, ஒரு வாரத்துக்கு கவலை இல்லைன்னு ராசி பலன்ல போட்டிருக்கேன், அத சொன்னேன். வாங்க வாங்க வாங்க. என்ன சம்பந்தி, ஊருக்கு போமா சொல்லிக்காம போறீங்க? சரி, இப்ப சொல்லிட்டு போறோம். வரேன் சம்பந்தி. போயிட்டு வரேங்க. என்னமா இது? வந்த பிரசன்டேஷன் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டான். 10 பத்தாதுக்கு வந்த மொய் பொண்ணு எடுத்து கொடுத்துட்டான். அப்படியா? ஆமா. என்ன இது, ஊர்ல உலகத்துல இல்லாத அண்ணன் தங்கச்சியா இருக்காங்க. நீ கட்டி ஆள வேண்டியதெல்லாம் அருமை தங்கச்சிக்கு வாரி கொடுத்துட்டாரு. இத பாரு, இனிமே தான் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். இல்ல உன் உடம்புல இருக்கிற துணி கூட உருவி கொடுத்துருவாரு. பாவமா சின்ராசு, தங்கச்சி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பணத்தை வாரி வாரி கொடுக்கிறார். நான் வேணான்னு சொன்னாலும் கேட்கறது இல்ல, ஏதாவது சொல்லி வாயை அடைச்சு போடுறாரு. சின்ராசுக்கு தங்கச்சி மேல அவ்வளவு பாசம்மா. இது நல்லா பயன்படுத்திக்கிட்டு அவருடைய மாமனார் மாமியாரும் சின்ராசு கிட்ட நல்ல பணத்தை கறக்குறாங்க. இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நீங்க அவர்கிட்ட சொல்லல? ஐயோ, இது சின்ராசு காதுல விழுந்தது வெட்டுப்புலி குத்துப்புலி ஆகி போயிருமா. முள்ளு மேல விழுந்த சேலைய நாம தான் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கணுமா. அது உன்னாலதான் முடியும். அதனாலதான் உன்னை அவசரமா இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டாந்தேன். நீதான் இதமா பதமா சொல்லி சின்ராசு மனசை மாத்தணுமா. ஓஹோ, கதை அப்படி போதா? நம்ம வீட்டு பானையில ஓட்ட விழுந்தா நாம தான் புளி வச்சு அடைக்கணும். இந்த கதையை நான் பாத்துக்கிறேன். சரசு, உண்மையா? இப்ப நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? உன்னை பார்க்கும்போது
எனக்கு என்னெல்லாமோ தோணுது. என்ன தோணுது? அது சரி, அண்ணனுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுமா. இப்ப பாரு, உங்க அண்ணன் அப்படியே பறந்து வருவாரு. கண்ணம்மா கல்யாணத்துக்கு வரலையா? நான் வரலமா. ஏன் பத்திரிக்கை வைக்கலையா? வச்சாங்க, அது பணக்கார வீட்டு கல்யாணம். அங்க வரவங்க எல்லாம் தலையில இருந்து கால் வரைக்கும் நகை போட்டு வருவாங்க. நான் இந்த கோலத்துல வந்தா எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்க. வந்து அவமானப்படுறதை விட பேசாம இங்கே இருந்துடலாம். நான் வரலமா, நீங்க போயிட்டு வாங்க. சரி, நாங்க வரோம். சரி அத்தை, உள்ள வாங்க. வாங்க சொல்றேன். அத்தை போட்டுக்கங்க. இதெல்லாம் எனக்கா? அத்தை, நீங்க யாரு? ஒரு பேங்க் ஆபீசரோட அம்மா, தெரியுமா உங்களுக்கு? உங்களை பார்த்து ஒருத்தர் ஒரு மாதிரி சொன்னா என்னால தாங்கிக்க முடியுமா? வேண்டாமா அத்தை, நீங்க இதெல்லாம் போட்டுக்கிறீங்க, கல்யாணத்துக்கு போறீங்க. உங்களை பார்த்து எல்லாரும் பெருமைப்படணும். அப்படியே ஜம்முன்னு போங்க அத்தை. சின்னராசு இருக்காரா? இருக்காரு. என்ன விஷயம்? என்ன விஷயமா? வாழ்த்த படமா வச்சு பணம் வாங்கியிருக்காரு. வட்டி முதல்ல சேர்ந்து வாழ்த்த முழுகிடுச்சு. இந்த பத்திரத்துல கை நாட்டு வாங்கணும். கூப்பிடு சின்னராச. எவனாமா? ஏன் தொடர்ந்து வாங்குறாமா? இல்லங்க, ஏன் கோவப்படுறீங்க? கடன் கொடுத்தவன் திருப்பி கேட்கதான் செய்வான். அதெல்லாம் வாங்கும் போது யோசனை பண்ணிருக்கணும். பெருசா தங்கச்சி கேட்டுட்டாலாம். இருக்கிறது இல்லாதது எல்லாத்தையும் அள்ளி வள்ளல் மாதிரி குடிச்சிட்டீங்களே. இப்போ ஒரு புறா கடலை போச்சு. இனி ஒருத்த வந்து தோட்டத்தை கேட்கறான். நாளைக்கு இன்னொருத்தவங்க வீட்டை கேட்பான். எல்லாத்தையும் இழந்துட்டு உங்களோட சேர்ந்து நாளை பிச்சை எடுக்க வேண்டியதான். இல்ல, அந்த பாவி உங்க தங்கச்சால வந்தது. இன்னொரு தடவை தங்கச்சி பத்தி பேசுறேன், உன் நாக இழுத்து வச்சு அத்துருவேன். இன்னும் எவனாவது கடன் வந்தீங்க வெட்டிடுவேன். போகடா. என்ன அப்படி பாக்குற? போன போட்டு விடு. இந்த சின்ன தொடர்ந்து டெம்பரரிக்கும் சொத்து சொகத்தை எல்லாம் இப்படி சம்பாதிச்சுடுவேன். ஆனா என் தங்கச்சி கடிப்பாளா? அவளுக்கு பாசம் கிடைக்குமா? சொல்லுங்கண்ணே, சொல்லுங்க. அவளா வாங்கண்ணே. யாரு இவன்? யாரு? நேத்து வந்தவன் என் தங்கச்சி கிட்ட இருந்து பிரிக்கி பாக்குறான். ஏய், அவ தங்கச்சிடி. இந்த வீட்டுல எவ்வளவு உரிமை இருக்கோ அவ்வளவு உரிமை என் தங்கச்சி இருக்கு. ஏ, எனக்கு ஒரு தம்பி பிறந்திருந்தா இந்த வீட்டுல பாத்து பங்கு கொடுத்துருக்க மாட்டேன். பெருசா பேசுறான். அவ பங்கு மேலே செலவு பண்ணி தானே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அது பத்தாது, இப்ப அவளுக்குன்னு ஒரு புருஷன் இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான். இன்னும் ஏங்க அவளுக்கா குட்டி குட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க? அப்படி என்ன தங்கச்சி உங்களுக்கு வசதியா போயிட்டா? தங்கச்சி தங்கச்சி, பெரிய தங்கச்சி, ஊர உலகத்துல எல்லாரும் பெரிய தங்கச்சி. என்னடி பேசுற? அண்ணே, அவளுக்கு வாய் பேசாச்சு. நான் உங்க பொண்டாட்டி, அதை மறந்துடாதீங்க. போடி பெரிய பொண்டாட்டி. ரோட்ல போற கூட்டு வந்து கழுத்துல மஞ்சள் கயிறு கட்டினா பொண்டாட்டி ஆயிடுவா. பொண்டாட்டிங்கிறது நான் தேடிட்டு வரவடி. ஆனா கூட பிறந்தோம் அப்படி இல்ல, கடவுள் கூட்ட வரவடி. ஆனா தங்கச்சி கோடியில வத்துடி. ரொம்ப பேசுறது பாருங்க. அவர் விடுங்க மாமா, அவர் என்ன பண்றாரோ பண்ணட்டும். இத்தனை நாள் போகட்டும் போகட்டும் நான் வாய் மூடிட்டு இருந்தேன். ஆனா இப்போ பேச வேண்டிய நேரம் வந்தாச்சு. இப்போ நம்ம நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு, மாந்தோப்புன்னு திரும்புற பக்கம் நம்ம தோட்டமாவே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த இடத்துல நடக்கிறது கூட உங்களுக்கு ஒட்டையடி பாதை இல்ல. நான் இந்த வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு 500 ஏக்கர் நிலம் இருந்துச்சு. ஆனா இப்ப நீங்க விட்டு வச்சிருக்கிறது வெறும் 5 ஏக்கர் நிலம் தான். நம்ம வீட்டு கொட்டையில எங்க பார்த்தாலும் ஆடு மாடு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அங்க ஒரு கண்ணுக்குட்டி கூட இல்லைங்க. அந்த இடத்த காலியா பார்க்கும்போது என் வயிறு எரியுதுங்க. அந்த மொழியிலயோ இந்த மொழியிலயோ நெல்ல மூட்டைகளை அடுக்கி வச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு காடி கோடி போய் கூட கிடையாதுங்க. மிச்சம் இருக்கிறது நான் ஒருத்தைதான். இன்னும் உங்க தங்கச்சி கொடுக்கறதுக்கு பணம் தேவைப்பட்டா என்னையோ வித்துருங்க. அப்போ அது உங்களுக்கு திருப்தியா இருக்கட்டும். தம்பி, அவ சொல்றது இல்ல உண்மையா? ஆமா தம்பி. இதெல்லாம் எப்படி ஆச்சு? நாளைக்கு தங்கச்சி வந்து அண்ணே எனக்கு பணம் வேணும்னு கேட்டா நான் எங்க தானே கொடுப்பேன்? எங்க தானே கொடுப்பேன்? எப்படி என்ன கொடுப்பேன்? தாத்தா, நம்ம 2 பேரும் திருடன் போலீஸ் விளையாடலாமா? எல்லாம் ஆடி முடிச்சிட்டோம்மா, நீ போய் விளையாடு. உன் கூட பேச மாட்டேன், உன் கூட டு. சரசு, சரசு, என்ன அத்தை? அம்மாடி, நகையை பாத்தியாமா? நகையா? ஆமாமா. இல்லையே, பீரோல வச்சிருந்தேனமா. நீ பாக்கலையா? நான் தான் உங்ககிட்ட கொடுத்துட்டேனே. ஐயோ, என் தள்ள அடிச்சு சத்தியம் செய்ய. சத்தியமா அத்தை? எனக்கு தெரியாது. ஐயோ, அப்ப நகை எங்க போச்சு?
ஐயோ பீரோல வச்சிருந்தனே அம்மா, நகையை காணுமே. ஏம்மா வீடே கொலை பண்ணாம இருக்க? ஆமாண்டா கொள்ளதாண்டா போயிடுச்சு. பீரோல வச்சிருந்த நகையை காணுடா. ஆமாண்டா என்ன நகை? சரசு கிட்ட வாங்கியிருந்தேன். நீயும் உனக்கே அம்மாட்ட கொடுத்த? அது வந்து அத்தை கல்யாணத்துக்கு போகணும்னாங்க, அதான் கொடுத்தேன். இப்ப நகை எங்க போச்சு? அது வேற எங்க போயிருக்கோம்? எல்லாம் உங்க அப்பா எடுத்துட்டு போயிருப்பாரு, சீட்டாடிப்பாரு, குடிச்சிருப்பாரு. என்னம்மா சொல்றீங்க? எல்லாம் அவர் செய்யற வேலை தாண்டா. போய் அவர்கிட்டயே கேளு. ஏப்பா பொட்டியில இந்த நகையெல்லாம் எடுத்தீங்களா? ஏன் மரமாட்ட நிக்கிறீங்க? சொல்லுங்க. அவர் எப்படிடா பேசுவாரு? செய்யறதைய செஞ்சுட்டு செக்கு வழக்க மாதிரி நிக்கிறத பாரு. பயங்கர நெஞ்செழுத்தக்காரா உங்க அப்பா. ஏன்பா இப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு இந்த வீட்டுல என்ன குறை? வேலை வேலைக்கு சாப்பாடு கிடைக்குது, அப்பப்ப காசு கொடுக்குறேன். பொம்பளை நகையை போய் திருடிருக்கீங்களாப்பா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? நகையை மட்டுமா திருடினாரு? சரசுவுக்கு நிஜமா இருமா? சரசுவுக்கு அவங்க அண்ணன் கொடுத்த பணத்தை எல்லாம் வாங்கி ஏப்ப விட்டுட்டாரு உங்க அப்பா. ஏய் சரசு, உண்மையா? எல்லாரும் உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒருத்தர் இருக்க நினைப்பே இல்லையா? எனக்கு தெரியாம இந்த வீட்டுல என்னென்னவோ நடக்குது. ஏய் சரசு, நான் உன் புருஷன் தானே, என்ன கேட்காம நகை ஏன் கொடுத்த? இல்லைங்க, முடிச்சூர் ஹைவேல என் பேர்ல மாமா வீடு வாங்குறதா சொன்னாங்க, அதான் கொடுத்தேன். அவர் எது கேட்டாலும் கொடுத்துருவியா? நாளைக்கு எவரெஸ்ட் மலையை விக்கிறேன்னு வந்து நிப்பாரு, அதுக்கும் பணம் எடுத்து கொடுத்துருவியா? உங்க அண்ணன் என்னை பத்தி என்ன நினைப்பாரு? பெரிய யோகிய மாதிரி வரதட்சணையே வேணாம்னு சொன்னேன். இப்ப உன்னை ஏமாத்தணும் தெரிஞ்சா என்னை பத்தி என்ன நினைப்பாரு? இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த வீட்டு அடமானம் வச்சாவது உங்க அண்ணன் பணத்தை முதல்ல திருப்பி கொடுத்துருவேன். அதான் எனக்கும் மரியாதை, நம்ம குடும்பத்துக்கும் மரியாதை. யார் நீங்க? நான் யாருங்கிறது உங்க அப்பாவுக்கு தெரியும். இந்த வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு எங்கிட்ட அப்பப்ப பணம் வாங்கியிருக்காரு லேசாடுறக்காக. அப்பப்ப என் கையிலையும் காலிலையும் விழுந்து வாங்கின பணத்துக்கு வட்டியும் அசலும் சேர்த்து வீட்டு வேல்வேஷனுக்கு மேல அதிகமாயிடுச்சு. இன்னும் ஒரு வாரத்துல பணம் கொடுக்கல இந்த வீட்டையே காலி பண்ண வச்சிருவேன். சார், அப்படிலாம் செஞ்சிடாதீங்க சார். நான் 4 பேர் நடுவில் கௌரவமா வாழ்றவன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா உங்க கடனை 1 மாசத்துல அடிச்சிடறேன் சார். இது உங்க கையில் சார், காலம் நினைச்சுங்க சார். உங்க வார்த்தையை நம்புறேன். இன்னும் 1 மாசத்துக்குள்ள பணத்தை கொடுத்துறணும். இல்ல நான் வர மாட்டேன், கோர்ட்ல இருந்து அமீனா தான் வருவான். டேய் வாங்கடா போலாம். ஓகே சார், இமிடியேட் அனுப்புறேன். பாஸ்கர் சார், நம்ம நேமம் பிரான்ச்சுக்கு அர்ஜென்ட்டா 5 lakhs கேஷ் தேவைப்படுது. இதை கொண்டே கொடுத்துட்டு வாங்க. ஓகே சார். பி கேர்ஃபுல், கேஷ் பத்திரம். சார், என் லோன் விஷயம் ஐ நோ, ஹெட் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணிருக்கேன். கூடி சீக்கிரம் கிடைச்சிரும். இன்னும் 2 நாள்ல கிடைச்சா நல்லா இருக்கும் சார். நான் இப்படி ப்ரெஷர் பண்ணுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா என் பொசிஷன் அப்படி சார். ஐ நோ, எல்லாம் நல்லபடியா நடக்கும். போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். டிரைவர், டைம் ஆகுது, வேகமா போ.
எப்படியா நம்புறது? வழியில 4-5 பேர் வந்தாங்க, உன்னை அடிச்சு போட்டு போயிட்டாங்கன்னா உன்கிட்ட கேஷ் இருக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? இத்தனை நாள் இல்லாத திருடன் இப்ப மட்டும் எப்படியா வந்தான்? சார் வேணா நம்ம பேங்க் டிரைவரை கேட்டு பாருங்க சார். டிரைவரோட கேக்குறது நமக்கும் திருட இருக்கான்ல. நெவர் சார், நெவர் சார். என்ன நம்புங்க சார், என்ன நம்புங்க. பாஸ்கர், பிஹேவ் யுவர் செல்ஃப். சும்மா சத்தம் போட்டு பிரயோஜனம் இல்ல. செஞ்ச திருட்ட ஒத்துங்க. பாஸ்கர், நீங்க கேட்ட லோனை 2 நாள்ல மேனேஜர் கிட்ட சொல்லி சாங்ஷன் வாங்கி கொடுக்குறேன். தயவு செஞ்சு நீங்க எடுத்த காசை திருப்பி கொடுத்துருங்க ப்ளீஸ். நம்ம யாருக்கு எந்த ப்ராப்ளம் வராது ப்ளீஸ். சார் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க சார். 7 வருஷமா இந்த பேங்க்ல சின்சியரா ஒழிச்சிருக்கேன் சார். அது மட்டும் இல்ல, பல லட்சங்களை நீங்க சொன்ன இடத்துல கரெக்டா கொண்டு போய் கொடுத்துருக்க சார். அப்படிப்பட்டா இந்த பணத்தை திருடுவா சார்? சத்தியமா சொல்றேன் சார், இந்த பணத்தை நான் திருடல சார். சத்தியமா சொல்றேன் சார், என்ன நம்புங்க சார். நான் இந்த பணத்தை திருடல சார். தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார். லுக் பாஸ்கர், நீ அழுகுறனால யாருக்கும் எந்த சிம்பதியும் வராது. பேங்க் பணம் 5 லட்சம் ரூபாய் காணாம போச்சு. நடவடிக்கை எடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நான் உங்களை சஸ்பெண்ட் பண்றேன். சார் என்ன சஸ்பெண்ட் பண்ணாதீங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் 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 ப்ளீஸ் சார். சார் சார் என் வாழ்க்கையே வீணாயிடும் சார். என்ன எல்லாரும் திருடன்னு சொல்லுவாங்க சார். இத்தனை வருஷமா உங்க பேங்க்ல சின்சியரா உழைச்சிருக்க சார். சார் நீங்க கூடவா சார்? சார் 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 மனுஷனுக்கு கெட்ட நேரம் வந்தா அது தொடர்ந்து வரும்னு சொல்லுவாங்க. கடவுள் நம்மள ரொம்ப சோதிக்கிறான். இருந்த வேலையும் போயிடுச்சு. நான் திருடன்னு காலையில பேப்பர்ல செய்தி வரும். கடங்காரங்க வந்து நம்மள பிடிச்சு தள்ளுறதுக்குள்ள நாமளே இங்க இருந்து போயிடலாம் சரசு. என்னால இந்த அவமானத்தை தாங்க முடியாது. கண்டிப்பா தாங்க முடியாது. என்னங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஆமா சரசு, நமக்கு இது தவிர வேற வழியே இல்லை. வா போயிடலாம். என்னங்க அத்தை மாமா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்கதான். அவங்களுக்கு என்ன சொல்றது? பாப்பலாம். டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். எங்க போனோம் சார்? சேலத்துக்கு டிக்கெட். சார் நீங்க எங்க போனோம்? இந்த பஸ் எந்த ஊருக்கு போகுது? திருப்பூருக்கு போகுது. 2 டிக்கெட் கொடுங்க. சார் டிக்கெட். சீக்கிரம் போ. தம்பி தம்பி, ஊர் வந்துருச்சு, இறங்கிங்க. இதான் லாஸ்ட் ஸ்டாப்பிங். சரசு சரசு சூட்கேஸ் எங்க? சூட்கேஸ் எங்க? என்னங்க சூட்கேஸ் பாத்தியா? இங்கதானே வச்சிருந்தீங்க? சூட்கேஸ் எங்க இங்க தான போச்சு? வச்சிருந்தேன். காணுமே. யோ கண்டக்டர், ஏமா கண்டக்டர், பஸ்ல வச்சிருந்த சூட்கேஸை காணோம். பாத்தீங்களா? ஏன்பா பார்த்தா நல்லா படிச்ச மாதிரி இருக்கிற, சின்ன பையன் மாதிரி பேசுறியப்பா. பஸ்ல 1000 பேர் வருவானுங்க போவானுங்க, இதெல்லாம் நான் பார்த்துட்டா இருக்க முடியும்? எனக்கு டிக்கெட் கிளிக்கிறதுக்கு நேரம் பத்தல. ஏப்பா சாப்பாடு ரெடியா? ரெடி. வாப்பா. என்னங்க மாத்திக்க வேற துணியே இல்ல, எல்லாம் சூட்கேஸோட போயிடுச்சு.